இந்த ஜாபர் சாதிக் என்பவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்திருக்கிறாரு. இப்போ பிடிச்சது மட்டும் 2000 கோடிங்க. சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாத சொல்லிக்கிறா. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்றால், வாரிசு அரசியல் ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிடும். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இந்த ஜாபர் சாதிக் என்பவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்திருக்கிறாரு. இப்போ பிடிச்சது மட்டும் 2000 கோடிங்க. எத்தனையோ அணி இருக்குது. ஆனா அயலக அணின்னு வைத்து இப்படிப்பட்ட போதைப் பொருள் விற்பனை செய்கிறவர்கள்லாம் அடைக்கலம் கொடுத்த கட்சி திமுக கட்சி. அங்கே அவர் கூப்பிடுறத பார்த்தா பார்ட்னர் அவருக்கு டீல் பேசுவாரு. ஐயோ ஒத்துக்காத, இதே மாதிரி கெத்தா பேசி கட் பண்ணி விடு. இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார், எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும்பு இல்லைனா. ஏண்டா நான் உள்ள நுழைஞ்சா பார் கவுன்சிலே பதறும். என்ன பார்த்து எனக்கா முதுகெலும்பு இல்ல, நல்லா வலுவா இருக்குதப்பா முதுகெலும்பு. ஏயா ஏவாய கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. வா ஸ்ட்ரென்த் பார்க்கலாம் பார்க்கலாம், எப்படி என்னுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பாரு. வலிக்குது, அழுதுருவேன். நான் எனக்கு முன்னால அறிவிச்சவர் சொன்னால், நான் ஒரு விவசாயிப்பா, கடுமையா உழைத்து விவசாயம் செய்த உடம்பு. இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து உங்களுக்கு சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடுடா. கேன்சல். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்றால், வாரிசு அரசியல் ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிடும். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கடா. இன்று ஒரு நன்றாக பணியாற்றி கொண்டிருந்த மதிமுக பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்திருக்கிறது. கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட தான் இருக்குது. எத்தனை தடவை சொல்றது? இப்பதான் சொன்னா என்கிட்ட தான் இருக்குது. அப்ப பஞ்சாயத்து கூட்டிட வேண்டியதா. வாங்க. ஏயா நீ மட்டுமாயா தமிழே? நானும் தாயா தமிழே. உனக்கு இருக்க உணர்வு எனக்கு மட்டும் இல்லாமையா போயிரும். இவர்களின் ஆசை, குடும்ப ஆசை, வாரிசு ஆசை. இதற்கு நான் வைகோவையும் குற்றம் சாட்டுவேன், ஸ்டாலினையும் குற்றம் சாட்டுவேன். இந்த மாப்பிளை கூட்டு வந்து உன்னை ஏறி மிதிக்கிறலையாப்பா. ஈரோடு எம்பி, மதிமுக எம்பி, அவர் இறந்தது எனக்கு மனதிற்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாத சொல்லிக்கிறா. நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் போய் SC/ST ஹாஸ்டலை பாருங்கள். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் போய் SC/ST மக்கள் இருக்கிற கிராமங்களை பாருங்கள். ஸ்டாலின் அவர்களே, என்ன சமூக நீதி பத்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்க கட்சி பத்தியே பேசுறேன் நான். எங்க கட்சி அப்புறமா மத்தவங்களுக்கு அவர் பதில் சொல்லணும். இவ்வளவு பேரை விட்டுட்டு உன்னை மட்டும் கழிச்சு கூப்பிடுறாங்களா? போய் கிட்ட நின்னு பேசி முடிச்சு கொடுங்க.